பெண்ணை பக்குவமாக அவன் பாடசாலைக்கு கொண்டு போனாலும் சில பேர் எப்படி வீட்டில் ஏத்தினா சரியா பாடசாலை வாசல்ல கொண்டு இறக்குவாங்க, திரும்ப பாடசாலை விட்ட போய் அப்படியே ஏத்திட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்படி பாதுகாத்த பெண் பிள்ளைகளை இன்றைக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் கல்யாணம் சொல்லி ஒரு 100 சகன் சாப்பாட்டுக்கு சொல்லி அழைச்சி அதே பக்குவமாக பாதுகாத்த பொம்பளை பிள்ளைய அலங்கரிச்சு உடுப்பாட்டி வாரவங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு ஸ்டேஜ் கட்டி வச்சு பார்த்துட்டு போ. எவ்வளவு பெரிய அனாச்சாரம் இது! இது இன்றைக்கு பாவம் என்று நாங்க நினைக்கிறோமா? இது இஸ்லாத்தை கேவலப்படுத்துற என்ற உணர்வாவது எங்களுக்கு வருகிறதா? எங்க நாங்க இருக்கிறோம்? எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? இப்ப நான் கேட்கிறேன், இதே பெண் பிள்ளைய கல்யாணம் இல்லாம ஒரு சபையில அலங்கரிச்சு வாரவன் போறவன் எல்லாம் பார்த்துட்டு போண்டு நீ அலங்கரிச்சு வைப்பியா? கல்யாணம் இல்ல வைப்பியா? வைக்க மாட்டோம். அங்க எங்க உணர்வு வேலை செய்யுது. நீ அதுல வச்சாலும் அது நாங்கள் சர்வசாதாரணமா ஹராம்னு பேசிட்டு போயிடுவோம். ஆனா நாங்க ஏன் இதை சொல்றோம்டா, திருமணம் என்பது அன்னிகாஹு மின் சுன்னத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் அழகிய முன்மாதிரியான கல்யாண நிகழ்வு, அருமையான நிகழ்வு. மார்க்கத்து நிகழ்வுல வச்சுட்டு என்ன எல்லாம் நடக்குது?